ரெண்டில நீ ஒன்ன தொடுமா நான் எடுக்கட்டேன் பொண்ணுகிட்ட வைக்க விடலாமா ஜல்லிக்கட்டு காலடி நாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா மணல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு அதுக்காக விளையாட்டு பொண்ணுகிட்ட வைக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு காலடி தாண்டி இந்த பொந்துக்குள்ள கை என்னடா இப்படி என்னடா மூஞ்சி எங்கடா பெருக்கோணும் வா வேற சாங் ஏன்டா இப்படி இருக்கிற சித்தாலம் கட்டிக்கிட்டு ஏய் அப்படி பண்ணக்கூடாது சித்தாலம் கட்டிக்கிட்டு சித்தாளம் கிடையாது சித்தாட கட்டிக்கிட்டு ஆடல முண்டா ஆடுடா சரி சரி கோபப்படாத இந்த கோபத்துக்கு தண்ணி வேறு வந்து சித்தாடம் கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் மச்சான பார்த்து அங்கந்து போய் மச்சான பார்த்து அங்கந்து போய் நின்னாலாம் சித்தாடம் கட்டிக்கிட்டு செங்கோரம் காய்ச்சிக்கிட்டு குத்துனாரா குத்து தாண்டி கொத்தனாரா அத பார்த்த மேசுத்தி அங்கந்து போய் நின்னாலாம் அத பார்த்த கொத்தனாரு பொழந்து போய் நின்னாலாம் சித்தாடம் கட்டிக்கிட்டு எந்த ஆட்டுல குறமான்றாரு அண்ணா அதாவது நீங்க இத்தனை பாட்டு பாடுனீங்க ஆமா பாப்பா அதாவது இத்தனை வேஷத்துல எங்க கொலகார் மாமா ரொம்ப ஏங்குறாங்க யார் கொள்ளக்காரமா அவருக்கு மட்டும் பாடிட்டு நம்ம கிளம்பலாம் சரியா அப்ப பாடுறியா டப்புனு ஓட்டி ஓட்டுமா கொள்ளக்கார மாமா பிள்ளைனாலும் பிள்ளை சில்வண்டு மாதிரிதான்ப்பா. பாட்டு அருமப்பா. எப்படி பாடுனாப்ல? கொள்ளக்கார மாமா உனக்கு குழப்பம் ஏதையா
குஞ்சு வேணும் வந்து பாரு. பாப்பா புரியா அண்ணா அப்படி இருந்தாலும் நீ வந்திருக்கிறனே செலுங்காதிரி 4 எலும்பு டபக்குன்னு உடச்சு போடுவேன். 1 ரூபா ஊதுபத்தி குழல் கருவம் உள்ள போற வரைக்கும் நீ தெரிஞ்சுதான் எங்க மாமாவுக்கு குசி வரும். ஏங்க என்னங்க வந்தது உங்களே புரிஞ்சுக்கிறா என்ன கேட்டு பாப்பா நீ வந்திருக்கிற நீ யாரு உன் பேர் என்ன சொல்லட்டுமா? உன் பேரு அப்படி புளி விட்டு வெளியில் மாறி எடுத்து பாப்பா நீ யாரு? அப்படியா? உன் பேர் என்ன? என் பெயரோ ருக்குமணி என்று சொல்லலாம். ஓ ருக்குமணி. ஆயிரம் பொண்டாட்டி. ஆமா. நீதான் அது? ஆமா. உங்க அக்கா உங்க வீட்டுக்காரரு உடனே கூட்டு வர சொன்னா வாப்பலாம். அது உங்க அக்கா இல்ல, என்னுடைய அக்கா. அதான் உங்க அக்கா. தமிழ் சோறுக்குள்ளே தெரியல, வேணவே 2வது கிளாஸ் படிச்சுவோம். நான் எப்படி கூட 2வது படிச்சேன். அக்கா எப்படி எப்படி ஐயோ எங்க அக்கா நல்லா வருது. ஐயோ மானுக்கு கேமரா வேற வச்சிருக்க, பங்கமா இருக்குது எனக்கு. கண்ணே என்னுடைய பாதத்தை படிந்தபடியா இந்த பூவுலகிலே என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். எப்படி எப்படி இன்ற தினமாக நம்மளுடைய கணவரை போய் சந்திக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். பள்ளி
தங்கச்சி அண்ணா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்குங்க. என்ன வேத்து இருக்குது? அண்ணா தங்கா தங்களுடைய திவ்ய பொற்பாதத்தை சரி. இந்த உமையவள் சக்தி ஆஹா. நான் மட்டும் உங்கள் மூவருடைய பாதத்தை பணிகிறேன் இந்த கங்கையாகப்பட்டவள் நான் மட்டும் பணிந்தேன். அப்பா அண்ணி அண்ணி ஆகட்டும் பெருமா வைத்துனா அண்ணி எங்க அண்ணி பேசவே மாட்டாங்க. ஆமா எல்லாம் வந்திருக்காங்க. அனைவரும் இருந்தாலும் எனக்கு அந்த அண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். இங்க வாங்க நீங்க. தட்சிணாமத்தில் ஆண்டு வரக்கூடிய பிரப தேவனும் நாரதராகப்பட்டவனை அனைத்து அழைத்து சத்தியும் கங்கால 2 பேரும் சேர்ந்து நான் மட்டும் அடங்குகிறேன் என்று இன்று எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்த காரணங்கள் என்னம்மா? அண்ணா எங்கள் மனதிலே ஒரு சந்தேகம் இன்று ஏற்பட்டது. சந்தேகமா? ஆமா, நாரதம் வந்தாவே சந்தேகம்னு தெரியும். இதோ ஒரு கலகத்து கொண்டு வந்திருப்பானு. எல்லாம் இந்த நாரதனால் ஏற்பட்ட வினை. என்ன சந்தேகம்? சிவனுக்கு 2 மனைவிமார்கள். ஆமா. இடபாகத்திலே சக்தி நானு, தெரிந்ததானே? இடபாகத்திலே கங்கை அவள். உண்மையா? இந்த இருவருல சக்தி நான் பெரியவளா? ஆஹா. ஏன்னா? அவங்க பேர் கூட சொல்ல மாட்டேன். உலகத்திலே இத்தனை தேவர்கள் இருந்தாலும் சரி பரமனுக்கு 2 மனைவிகள் உலகம் இருந்த விஷயம் இருந்தாலும் என்றும் இணை பிரியாமல் ஜடாபாரத்தில் வாழக்கூடிய ஆமா இந்த கங்கை நான் பெரிய இல்ல அவ பெரியவளா? அவங்க பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த இதுல வந்த விஷயம் தானே? ஆமாப்பா. பெரிய பேப்பர். ஓய் என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கற? அவங்க 2 பேரும் பிரச்சனை. நானும் தான் பொட்டாடி கட்டிருக்கிறேன். இது பொம்பளைங்க பிரச்சனை. மாமா ருக்குமானி இருக்கிறார் 2 பேருமே. ஆமா. ஒரு நாள் கூட இப்படி சண்டை வந்ததே கிடையாது. இவங்களுக்கு சண்டை எல்லாம் உன்னால வர்ற வேலை. நாளைக்கு தான் இவனால இந்த பரதேசில பாய் மனுஷா எதா எங்க அண்ணனே கேட்டுட்டு உன் தங்கச்சி 2 பேரும் கேளு. ஏண்டி நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க பாமா ருக்குமானி. ஒரு நாளாவது 2 பேருக்கு கேளுங்க. ஏங்க இப்படி நிக்கிறீங்க? ஒரு நாளாவது சண்டை கட்டிருக்கீங்களா? இது 2 பேருக்கு தான் பொழுது நீங்க சண்டை வந்துட்டே இருக்கு. ஓஹோ. ஏமா இத பாருங்க. என்ன இதுக்கு என்ன ஆனாலும் சரி, எங்க இருவருல யார் பெரியவன்னு தெரிஞ்சே ஆகணும். உங்ககிட்ட என்ன பேசுறது? எங்க அண்ணி இருக்கிறா. கூப்பிடு கேளு கண்ணி அண்ணா இவகிட்ட நான் கேட்க மாட்டேன். தேவி இவகிட்ட தான் கேட்பேன் நானு. இதை என்னுடைய தங்கை மாதிரி 2 பேர்களும் ஆமா. கங்கையும் சத்தியம். ஆமா. இவங்க 2 பேர்த்துல யாரு பெரியவங்கன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துறோம். எங்க நீ போக முடியாதா? முடிவெடுத்து சொல்லுங்க. அண்ணே கரெக்டா சொல்லுங்க பதிலு. இந்த உலகத்துல சக்தி நான் பெருசா இல்ல கங்கை அவ பெருசா? எப்படி சக்தி நான் பெருசா இல்ல கங்கை அவ பெருசா? ஏன் நுத்துற? என்ன களை வெட்டீங்களா? தண்ணி பாத்தீங்களா? பிளேடு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சக்தி பேருச்சா கங்கா பேருச்சான்னு. எங்க மாப்பிள்ள வந்தா அப்படி தருவார் பண்ணிட்டு தூங்குறாப்புல குழல்கார மாமா. ஜம்மட்டு யாராத? ஏமே ஏன் எடுத்து ஜாடல் தராது. வாள இது குச்சிட்டு தீச்சேன். வாள தூபி போடுங்க. போடா. இது இருக்க வரைக்கும் தான் ஆடிட்டு தெரியல. யார் பெரியவங்க நீ? அதாவது சக்தி தான் பெருசு. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் அவள் தான் பெரியவளா? அதாவது கங்கை தான் பெருசு. எப்படி யார் பெருசு? என்னடி கடாய் தான் பெருசுங்களா? அரணி காமெடியா? யாரு பெருசு அடிச்சுட்டாங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம், புடிச்சுக்குவோம். கோயிந்து போடவே கூடாது. நானு உன்னை நல்லவன் நினைச்சு உங்ககிட்ட நான் கேட்க வந்தேன். நீ ஒரு பீத்தல் ஓடி தோறா. போடி. அண்ணி உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. சக்தி நான் பெருசா இல்ல கங்கை அவள் பெரியவளா? இந்த உலகிலே நீர் இல்லைன்னா யாருனாலும் இருக்க முடியாது. அதனால கங்கை தான் பெரியது. சக்திதான் பெரியதா? சக்திதான் பெரியதா? இல்ல சக்தி தான் பெரியது. அப்படி என்றால் அவள் தான் நான் பெரியவள் கிடையாதா? கங்கை தான் பெரியது. கங்கை தான் பெரியது. நல்ல மொகரையில அடிச்சிட்டு போகுது. அண்ணா ஓய் தங்கா அண்ணா அம்மா விளையாட்டு வேண்டாம். சரி
சக்தி பெரியவரா கங்கை பெரியவரா மாறி மாறி இருவரையும் சொல்வதற்கு பதிலாக இருவரில் ஒருவர் தான் இருக்க முடியும். அப்படியா? தேவாதி தேவர்கள் போனேன். சரி. தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவ சகல தேவன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கங்கையும் முன்ன வைத்து என்ன பெண்ண வைத்து என்ன தரம் தாழ்த்தி என பேசிட்டாங்க. இறுதியாக நீதிமான் உங்களை தவிர ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மையானம்மா உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஒரு நல்வாக்கு எனக்கு சொல்லுங்க. தங்கா இருந்தாலும் இந்த உலகத்திலே இந்த மாயவனுக்கு எத்தனை அவதாரங்களோ அத்தனை அவதாரம் எடுக்கக்கூடியவள் நீ. உண்மைதான். இருந்தாலும் உலகத்திலே உள்ளபட வீரத்திலே விவேகத்திலே சிறந்தது யாருமே கிடையாது. உண்மைதான். ஆனால் இருந்தாலும் அம்மா ஆனாலா கங்கை என்றெல்லாம் ஆனால் என்றால் அது 1000 அர்த்தங்கள் உள்ளது. ஆனால் என்றால் தங்கா கங்கை பொங்கி எழுந்தார் உலகமே அழிந்து விடும். அதனால கங்கை தானம்மா பெரிது. கங்கை தான் பெரிதா? உண்மையா அண்ணா? ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை நன்றாக யோசித்து என்னிடம் பதில் கூற வேண்டும். நான் பெரியவளா இல்ல கங்கை அவள் பெரியவளா? உலகத்திலே தேவோதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் யாரை கேட்டாலும் கங்கை தான் பெரிது என்று சொல்வார். உலகத்தில் நான் தான் பெரியவன். கங்கை விட எதுவுமே பெரிது அல்லம்மா. பெரியவன். உண்மைதான். கங்கைதான் பெரியவளா? கங்கைதான் பெரியவள். யாரை கேட்டாலும் கருமூஞ்சி கருவாயா, இடையனே மடையனே, மந்தையில் திரிபவனே, மட்டன் மத்தியானத்துல மாமியாரை பெண்டாட நினைப்பவனே, நீ ஒரு கடவுள் என்று உன்னை நம்பி நான் நியாயம் கேட்க வந்தேன். கருமூஞ்சி கண்ணா, பெண்மோகம் கொண்டவனி, உன்னிடம் நியாயம் கேட்டு வந்தது என்னுடைய தவறுதான். என்னுடைய கேள்விக்கு தாங்கள் பதில் உரைக்க வேண்டும். எப்படியா? தேவாதி தேவர்கள் மன்னாதி மன்னர்களை ஆட்டி படைத்த மகிஷாசூரனாகப்பட்டவன் தேவரை சிறைபிடித்து வந்தான். சிறைபிடித்து வந்த தேவர்கள் தேவர்களை சிறைபிடித்த உடனே தங்கா அபயம் என்று என்னுடைய காலில் விழுந்தீர்களா இல்ல அந்த கங்கையுடைய காலில் விழுந்தீர்களா? மகிஷாசுரம் அத்தினியாக நான் காட்சி கொடுத்து அந்த மகிஷாசுரனை வதம் செய்தவன் இந்த சக்தி. தேவாதி தேவகளை ஆட்டி படைத்த முண்டகாசுரனை கொன்றவள் நானா இல்ல அந்த கங்கையா? நான் தான். பரமக்கேது எத்தனையோ அசுராதி அசுரர்களை கொன்றவள் இந்த சக்தி நான். உங்களுடைய அபயத்தை தீர்ப்பதற்காக அம்மா அபயம் தங்க அபயம் என்று என்னுடைய காலில் தஞ்சம் என்று விழுந்தீர்கள். அப்பொழுது இந்த சக்தி நான் உங்களுக்கு பெரியவளாக இருந்தேன். தண்ணி கொடுத்தது நீ, நாங்கள் தானே. ஆனா இப்பொழுது இந்த கங்கையை முன்ன வைத்து என்ன பின்ன வைத்து என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். ஓஹோ, என்னுடைய பெருமை உங்களுக்கு புரியவில்லை, என்னுடைய அருமை உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுடைய அபயத்தை காட்பதனால தான் என்னுடைய அருமை பெருமை தெரியாம என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். கண்ணா மன்னா, தேவாதி தேவர்களே, இந்த தேவாதி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இவ்வுலகில் சக்தி இல்லை என்றால் சர்வமும் இல்லை என்று நிரூபித்தால் நான் சக்தி அல்ல. எத்தனை அவதாரங்கள் எடுத்தவள் இந்த சக்தி. மாரி, நீலி, சூலி, சண்டி, சாமுண்டி, மாங்காரி, ஓங்காரி, ஜெயசக்தி, சிவசக்தி, நவசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, மதுரையில் மதுரை மீனாட்சியாகவும், காசியில் காசி விசாலாட்சியாகவும், காஞ்சியில் காமாட்சியாகவும், திருக்கடையில் அபிராமியாகவும், சிந்தலக்கரையில் எக்காலியாகவும், சங்கடங்கள் தீர்க்கும் பொருட்டாக சமயபுரத்திலே சமயபுரம் மாரியம்மனாகவும், மகிஷாசுரனை வதம் செய்த காரணத்தினால்
மகிஷாசுர மர்த்தினியாக இத்தனை பல அவதாரங்கள் எடுத்து இந்த தேவர்களை காத்தனா இந்த தேவர்களை பழிக்கு பழி வாங்க போகிறேன். என்றும் எடுக்காத அவதாரம் முதலாக நான் பத்திரகாளி அம்மனாக அவதாரம் எடுத்து யார் என்று தெரிகிறதா இல்லையா உனக்கு? யாரும் தெரியலீங்களே. யார் என்று தெரியவில்லையா? கோபம் கொண்டு பிள்ளை என்று தெரியவில்லையா உனக்கு? உமையவள் பார்வதியாகப்பட்டு உமாசக்தி பார்வதி தேவி நான் தான். பார்வதி அம்மா ஏங்க பார்வதி அம்மான்னு சொல்லி சொல்றீங்களே, பார்வதி அம்மா எடுத்துக்கிட்டு ஏங்க இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க? சிரிக்காத அம்மா. பார்வதியாக இருந்தவள் நான் எதற்காக இந்த அவதாரம் எடுத்தேன்? எதுக்காக? அடே சிவன் குடும்பத்திலே பெருத்தது ஒரு வாக்குவாதம் வந்து விட்டது. என்ன வாக்குவாதம்? சிவனுக்கு 2 மனைவிமார்கள். யார் யாரு? சக்தி, கங்கா. இந்த சக்தியானவள் நானும், 2வது மனைவியாக வைத்தவள் அந்த கங்காதேவி. கங்காவும் அந்த கங்கைக்கும் இந்த சக்திக்கும் இருவருக்கும் வாக்குவாதம். கண்ணு ரத்தம் போடாம இருக்கணும். யாரு வந்து தெரியுது இல்ல? சக்தி பெரியவளா அல்லது அந்த கங்கை பெரியவளா? கங்கை பெரியவளா அப்படி என்று இருவருக்கும் வாக்குவாதம். அப்படி வாக்குவாதம் காரியத்தினால் தேவாதி தேவர்கள் அணிவட்டவர்கள் கேட்டேன். யாரு? பிரம்மதேவனிடத்திலே போய் கேட்டேன், சக்தி பெரியவளா அல்லது அந்த கங்கை பெரியவளா என்று கேட்கும் பொழுது அந்த சண்டாள பிரம்மதேவன் என்ன சொன்னார்? அந்த கங்கை தான் பெரியவள் என்று உயர்த்தி பேசிவிட்டார். பிரம்மதேவன் உண்மைதான். சரி, அங்கிருந்து எங்கே சென்றேன்? எங்கே? கணவரிடத்தில் விட்டு மறுபடியும் என் அண்ணன் பரந்தாமன் மாயக்கண்ணிடத்திலே சென்றேன். என் அண்ணன் ஆகப்பட்டவர் தான் நியாயத்தை சரியாக கூறுவார் என்று அண்ணன் இடத்திலே போனேன். அந்த அண்ணன் கருவாயன் கருமூஞ்சி கண்ணன் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அப்படின்னு சொன்னா அப்படியா? அப்பையும் என்ன சொன்னார்? அந்த கங்கை தான் பெரியவள் என்று உயர்த்தி பேசிவிட்டார். அதனாலே அப்பே பார்த்தேன், ஆங்கார கோபமானது வந்தது. ஆங்கார கோபத்துடன் எங்கே சென்றேன்? வேகமாக நடந்தேன் வெகு தூரமாக. எங்கே போனேன்? எங்கே? பண்டகாமேட்டுக்கு. ஆங்கார கோபத்துடைய வேகமாக நடந்து சென்று அந்த பண்டகாமேட்டிற்கு அந்த பண்டகாமேட்டிற்கு சென்று பத்ரகாளியாக அவதாரம் எடுத்து இப்பொழுது பத்ரகாளியாக இருக்கின்றேன். காளியா பிறந்து வந்துட்டீங்க. எதற்காக இந்த காளி அவதாரம்? காளிமக்கோய் கூப்பிடுறேன். காளிமக்காவை ஆமா மாமா, இப்படி இருந்து என்னமா சாமி பிரயோஜனம்? யாராச்சும் ஒண்ணு வந்து பாத்தாங்களாமா? அடே யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கம்மா. இந்த பண்டிகா மேட்டில எதற்காக இந்த பத்ரகாளி அவதாரம் கொண்டேன்?
அனைத்து தேவாதி தேவர்கள் அன்னிவற்றவர்களும் கங்கைதான் பெரியவள் கங்கைதான் பெரியவள் என்று உயர்த்தி பேசிவிட்டார்கள். அதனாலே அந்த தேவர்கள் எப்போது சக்திதான் பெரியவள் என்று சொல்லும் வரைக்கு அந்த தேவர்களை ஆட்டி படைக்க வேண்டும், அல்லோல் படுத்த வேண்டும். அனைத்து தேவாதி தேவர்களும் அனைவர்களுமே இந்த சக்திதான் பெரியவள் சக்திதான் பெரியவள் என்று சொல்லி அனைத்து தேவாதி தேவர்கள் அன்னிவற்றவர்களும் காலுக்கடியில் விழ வேண்டும். அது வரைக்கும் ஒருபோதும் அந்த தேவர்களை சும்மா விட மாட்டேன். இப்ப வந்து நீங்க தான் பெருசுன்னு சொல்லணும். உண்மைதான். தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்களும் அந்த கங்கை பெரியவள் என்று சொல்லிவிட்டார்கள். சரிமா, சக்திதான் பெரியவள் என்று சொல்லும் வரைக்கும் தேவர்களை விட மாட்டேன். சரிமா, இப்ப என்ன பண்ணலாம்? நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பண்டகா மேட்டில் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன செய்யறீங்க? பெருத்ததொரு அக்னியால் ஏகமானது ஒரு அரக்கனை பிறக்க செய்கின்றேன். அந்த அரக்கனை பிறக்க செய்து தேவர்களை ஆட்டி படைத்து அவர்களை சித்திரவதை செய்து சக்திதான் பெரியவன் என்று சொல்லும் வரைக்கும் விடக்கூடாது. அவர்களை ஆட்டி படைத்து அனைத்து தேவர்களையும் என் காலுக்கடியில் விழ செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அரக்கனை பிறக்க செய்கின்றேன். அங்க தேவர்கள் செய்தாரா இத காடி செய்தாலே ஒரு பெருத்ததொரு அரக்கனாகப்பட்டவன் பிறந்திருக்கின்றான். அவனுக்கு பேசும் சக்தியை கொடுக்க வேண்டும் அல்லவா? மகனே, இன்று முதல் நீ பேசும் சக்தியை பெறுவாய். நீ குசானம்மா அம்மா ஒரு பூதம் பெருத்த பூதம் அப்பா ஐயா தந்தை அம்மா காட்டு பூமி ஆயம் செடி கொடி நான் எப்படி பிறந்தே உன்னை பேக்கிறதுக்குள்ள உங்க அம்மா எத்தனை முக்குச்சுன்னு யாருக்கு தெரியும்? சரிப்பா, நான் யாரால் பிறக்கப்பட்டேன்? எங்க அப்பா ஆறு, எங்க அம்மா ஆறு, அம்மா காவேரி ஆறு. காவேரி ஆறு கோமாளு சொல்றா கேட கோதி அம்மாடா
குண்ட புண்டை அம்மாடி எங்க தேவ வேலை கொஞ்சம் எல்லாம் காட்டுற மாதிரி புண்டை தாண்டி போக மாட்டேன் போனா சைக்கிள் முள்ள இருக்கு எரிகின்ற அக்கினி சோளத்தில் நான் எப்படி பிறந்தேன் இல்லையே என்னுடைய உருவத்தை விடுத்தவன்யா உருவத்தை படைக்கிறதுக்குள்ளார எத்தனை பாடுபட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் என்னை எதற்காக விடுத்தார்கள் தெரியலையே அகண்ட மாறுவி அக்கறாங்க எங்கட உனக்கு பாப்பா வேண்டாம் என்னை எதற்காக விடுத்தார்கள் எதுக்காக நந்தவன சோலையிலே தன்னந்தனியாக இருக்கின்றன நீயும் நானும் விட்டுதான் இருக்கிறான் ஆமா இப்ப நீதான் ஒருவேளை நீ பெத்தையா யாரு அப்பா நான் என்ன மயிருக்கு உன்ன பெக்கறேன் உன்னை நான் பெக்கற மாதிரி பெத்தனுக்கு கல்லு பால் ஊத்து கொண்டிருப்பா அப்பா நீ எப்படி அப்பா பெத்த நான் எப்படி நடந்திருப்பேன் அதனால இந்த நந்தோட சொல்லி போய் பார்த்தா தெரியும் போலாமா யாருக்கு மகனே அப்படியா மகனே என்று அழைக்கின்றாயே நீ யாரிட்டு கேட்கிறாயா ஆமா நான் தான் உன்னை பெற்ற தாயப்பா பெத்த அம்மாவா அம்மா மகனே ஒரு மகன் என்று விருந்து விட்டா அவனுக்கு பெயர் ஒன்று வைக்க வேண்டும் அப்படி எனக்கு என்ன பெயர் அப்படியா இந்த பண்டகா மேட்டிலே ஆங்கார கோவத்திலே பெருத்தது ஒரு அக்னி யாகத்தால் உனக்கு பெருக்க செய்த காரியத்தினால் உனக்கு பெயர் இன்று முதல் இந்த பண்டகா மேட்டிலே பிறந்த காரியத்தினால் உனக்கு பெயர் பண்டகா மகனே பண்டகாசுரா எதற்காக உன்னை படைத்தேன் என்று தெரியுமா எதற்காக சிவனுக்கும் எனக்கும் பெருத்தது ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டது சிவன் யார் உனது தந்தையார் எனக்கு அப்பா யாரு சட்டை பெரியவளா அல்லது அந்த கங்கை பெரியவளா உனது சிறிய தாய் ரெண்டம்மாவா சரி சொல்ல நான் பெரிய தாய் அவள் சிறிய தாய் கங்கை ஒன்று சக்தி ஒன்று அந்த சக்தி பெரியவளா இல்ல அந்த கங்கை பெரியவளா என்று கேட்கும் பொழுது தேவாதி தேவர்கள் அணிவிட்டவர்களும் அந்த கங்கை தான் பெரியவள் என்று உயர்த்தி பேசிவிட்டார்கள் இந்த சக்தியை பேசிய தாழ்த்தி காரணத்தினால் ஆங்கார கோபமானது வந்தது அப்பொழுது பண்டகா மேட்டிற்கு வேகமாக நடத்தி பண்டகா மேட்டிலே நாம் பற்ற காலிய அவதாரம் கொண்டு இப்பொழுது பண்டகா மேட்டில் இருக்கின்றேன் எதற்காக படைத்தேன் எதற்காக அந்த தேவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் தேவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் இந்த சக்தி தான் பெரியவள் என்று சொல்ல வேண்டும் தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்கள் காலுக்கடியில் வந்து விட வேண்டும் நீ கவலைப்படாத நீ சொன்ன மாதிரி அந்த தேவாதி தேவர்கள் அனைவரையும் உன் காலுக்கு கொண்டு வந்து போடுறான் தர 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 தரன்னு இழுத்து வந்து போடுறோமா அடிக்கிற அடியில் அணிவெட்டுவர்களும் சக்தி தான் பெரியவள் என்று சொல்லி தேவாதி தேவர்கள் அணிவெட்டுகளும் ஓடி வென்றதின் பாதத்தில் விழுவார்கள் பண்ணிடுற மாதிரி அப்படியா அந்த தேவாதி தேவர்கள் அனைவரும் சூழ்ச்சிக்கால தேவர்கள் ஓஹோ தந்திர மார்க்கமாக என்னை கொன்று விடுவார்கள் அப்படியா ஆமா எனக்கோ வரங்கள் வேண்டும் எப்பேற்பட்ட வரம் சாகாத வரம் வேகாத உடல் அடியாளத்தில் நித்திய தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த வரங்களை விட்டு கொடுத்தால் அதுவே போதும் தாயே சாகாத வரம் வேண்டுமா ஆமா மகனே உலகத்திலே பிறப்போட்டு இருந்தால் இறப்போட்டு நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த சாகாத வரத்தை விட வேறு வரம் எந்த வரம் கேட்டாலும் தாயாகப்பட்டவள் நிச்சயமாக தருகின்றேன் வேற வரம் எதுவாக இருந்தாலும் கேளு அம்மா என்ன மற்றவரும் கேட்பதாக இருந்தா எனக்கு நீ சத்தியம் செய்ய வேண்டும் அப்படியா மற்றவரும் கேட்டவாக இருந்தால் சத்தியம் செய்ய வேண்டுமா மகனே எந்த வரம் மற்ற வரம் எதுவாக இருந்தாலும் சரி கேட்ட வரத்தை அப்படியே தருகிறேன் சத்தியம் பெற்றுக்கொள் அம்மா மற்றவரும் எப்பேர் விட்டு வரும் தெரியுமா என்னை யாராவது கொல்வதாக இருந்தால் அது உன் கரங்களால் மட்டுமே என்னை கொல்ல வேண்டும் அப்படியா ஆமா உன்னை யாராவது கொல்வதாக வந்தால் என்னை விட வேற யாரும் உன்னை கொல்ல முடியாது அப்படி கொன்றால் நான் தான் உன்னை கொல்ல வேண்டுமா தாயை விட யாரும் உன்னை கொல்ல முடியாது யாருமே கொல்ல முடியாது அப்படியாகட்டும் என்னை விட வேற யாருமே உன்னை கொல்ல முடியாது வரத்தை பெற்று சீக்கிரமாக தேவர்களை ஆட்டி படைத்தோம்
என்னாச்சு தெரியலையா? என்ன செய்ய போறோம் தெரியவில்லை. கோபம்மா, அந்த கோபத்துக்கு யாருக்கு அதனால என்னன்னு தெரியவில்லை. அங்காரம் கோபமாக போய் கொண்டிருந்தார். எப்படி ஆகுறது ஒன்றுமே புரியவில்லையே. தேவர்களை அனைவரும் அடிக்கிறது யார் முதல்ல? நீ பொருளை 33 கோடி தேவர்கள் துருளி. ஆமா, துருளின்னா யார் தெரியுமா? யாரா நீங்க? ஏய் மூடி இல்ல. யாரா? கடவுள தெரியும். இங்க வா, இங்க வா, இங்க வா. இப்ப பேசு. இப்ப பேசு. புடிங்கறோடா. ஏய், நான் என்ன பேசுறேன்னா? எதுமே பேசல. நீங்க யாருங்க? நீங்க யாரு? நான் யார்? பண்டவாவேட்டில் இருக்கக்கூடிய பண்டவாவேடு. பண்டுவாங்க போறோம் நம்ம. பண்டவாவேடு. பண்டவாவேடு. தெளிவா சொல்லுங்க. பல்லு கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. அதனாலதான். என்னோட பேர் என்ன? பண்டகாசூரன். பண்டகாசூரன். பண்டசூரன். பண்டசூரன். ஏய் ஏய் கேளுங்கடி. யாருன்னு கேளுங்கடி. யாரு? என் பேர் சிவன். நீதான் சிவன். அப்பா 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 அப்பா. யாரப்பா நீ? எதுக்கு வந்தாய்? நான் உன்னுடைய மகன். அப்படி என்ன அடிக்கவே கூடாது. அப்பா நீ எனக்கு மகன். சரி அப்பா, நான் அடிக்கல. நான் எதுவுமே பண்ணல. சரி, எங்க அம்மா சத்தியங்க. சத்தியா? சத்தி தெரியவில்லை. தெரியல. மீது கோபம் கொண்டு போய்விட்டார். எங்க போனா? தெரியலை. தெரியலையா? தெரியாது. ஏன் கோபம் வந்துச்சு? தெரியாது. உங்க சின்னமா கூப்பிடுறது கங்கா. நீ சின்னமா கேளு. நான் தான் கங்கை. எல்லாத்துக்காரும் நீதானா? எல்லாத்துக்காரும் நீதானா? உலகத்தில் கங்கை நான் என்று உலகமே தெரியும். சாமி அடிக்கிறேன். எங்க நிக்கிறாங்க எங்க அண்ணி? யாரு உங்க அண்ணி? வர சொல்லு உங்க அண்ணிய. யார் வேணா அடி. அந்த அண்ணி மட்டும் அடிக்கிறாங்க. ஏய் ஏண்டா வேண்டாம். யாரு மருமகனே? யாரு?
நான் தானே ஒத்த ஏய், எங்க உங்க அக்கா எங்க? ருக்மணி இங்க இருக்கா ருக்குமணி அங்க இருக்கிறா என்னடா? ஏண்டா உன் மோகனைக்கெல்லாம் வாடா என்னன்னு கூப்பிடணும் உனக்கு மோகனைக்கு என்ன பணம் கூட தலையினே நல்லா இருக்கா? எவ்வளவு ஒரு அழகா இருக்கிற. ஏய், வெச்சு செஞ்சு கொடுடா. யாருன்னு கேளு. அப்பா பாருங்களப்பா, இவர்தான் என் தந்தையார். இவர் என் தந்தையார். உங்க அப்பா தந்தையார் அண்டமும் ஆதியும் அவரே பகவான். அப்பாவை கூப்பிடு. எங்க அப்பா உலகத்திலே பெரியவர். அப்பா என்னப்பா வரணும் தவிர்த்து யார பாடி தாயார் யாரு என் தாயார் காளியம்மா. காளியம்மன் என்றால் காளியம்மா. என் தண்ணியாடி மகனா மருமகனே மருமகனே பாபா நீ வளர்ந்த காலை எடுத்து வைத்து பாபா நீ என்ன எனக்கு என்ன பொண்ணா கொடுக்குற? வலதுகால் எடுத்து வச்சுவாங்க, என்ன பொண்ணா கொடுக்குற? எதுக்குடா வந்த ஏய், என்ன காரணம் என் தாய் ஆமா காளியாதேவி பண்டகா வெற்றியா இருக்கின்றார். சரி அவங்களுடைய பாவத்தை பணிய வேண்டாம். அதத்தையா ஆ, அடே நான் அழிக்க பிறந்தவன் அதனால தெரியுமா என்ன நான் கேட்டது என்ன கேட்டேன்? என்ன கேக்குற என் தாயினுடைய பாவத்தை பணிய முடியுமா முடியாதுன்னு கேட்டேன். ஏ என் தங்கச்சி என் பார்த்து தான் பண்ணிடுவான் அவ பார்த்து நான் பண்ணிடுறது இல்ல அப்புறம் ஏன்டா எங்க அம்மா ஏன்டா பண்டகா வீட்டுல போயிருக்கிறான்? அங்க போற ரொம்ப பேசுறான் ஏன்னா மாமா அடிக்கிறது என்ன பண்ண உன படிய முடியாது உனக்கு என்ன சப்போர்ட்டா? முடியாதுனால முடியாது ஆமா, உன் மன்னாடி வர சொல்லு. ஏய் என்ன நீ கேள்வி நானும் முன்னே மச்சான் ஏய் மச்சான் அடறோ ரொம்ப அறுத்துருவண்டி எங்க கொண்டு இருக்க? சூரனே பண்டகா சூரனே ஒன்றா என் தாயினுடைய பாத்து படிய வேண்டும். யார் வந்தாயே காளியம்மா. காளியம்மா அவன் என் பொண்டாட்டியா அவளாவது பணிய முடியாது அப்பா போய் அம்மா கூப்பிடுறதா சக்தி வருதா கங்கை வருதா? சரியான படி கேள்வி கேக்குறேன். இது நான் இல்ல தான் சொல்லணும் இந்த மணி விடு அஜிதான் அஜித்தன கூடு. சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா? கங்கை தான் பெருசு கங்கை தான் பெருசா? ஆமா அப்பா அப்பா உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன் எங்க அம்மா பெருசுன்னு சொல்லி கூட நான் விட்டுறேன். நானும் கடைசியா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கங்கை தான் பெருசு இது போல அடிக்கூடாது பெரியது உலகத்தில் நான் தான் பெரியவன். அன்னை கேளு. கட்டாரவாடி முட்டை. ஏய், சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா? சொல்லு சொல்லு சொல்லு, வாய் துரு சொல்லு. என்னடா மெதுவா அடிக்கிற இத்தனை அடிக்கிற சோப்பம் கொண்டவாயினே. எங்க மாமனையும் அடிக்கிறா எங்க அண்ணனையும் அடிக்கிறா தெரியுமா தமிழோட கேன்சல் சக்தி பெரியதா கங்கை பெரியதா? எல்லாரும் வருஷம் இல்ல, எல்லாரும் வருஷம் இல்ல, வருஷம் சொல்றேன். வாடிங்க கண்டாரவழி வந்துட்டா. ஏய் மருமகனே பேசு சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா? கங்கை தான் பெரியது என்னன்னா உன்னுடைய மகன் இப்படி அடிக்கிறான்? இருந்தாலும் சக்தியோட கோபத்தால் அவ காளியை அவதரிச்சு இப்பேற்பட்ட அரக்கனை
தேவர்களை படைத்திருக்கிறார். பண்டகாசுரனை படைத்திருக்கிறார். அவனோ அடித்து அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் ஒருவனை மட்டும் நான் சிறை பிடிக்காம இருக்கிறான். அனைத்து தேவர்களையும் பிடித்து விட்டார்கள். ஆமா, யார் அவர்? அனைத்து தேவர்களை சிறை பிடிச்சிட்டான். ஒருவனை மட்டும் நான் சிறை பிடிக்கவில்லை. அவன் யார் தெரியுமா? உலகத்திலேயே உயிரை பிடிக்கக்கூடிய யமதர்மன். அந்த யமனை மட்டும் நான் பிடிக்கல. அதனால யமனை கூப்பிட்டு உடனே தூதாக அனுப்புவோம். அவன் ஆங்கார கோபம் இருக்கா என்று பார்ப்போம். ஓரமல்ல வேலைகளும் எப்படி இருக்கிறது? இருந்தாலும் இந்த மும்மூர்த்தி தேவர்களே அனைவர்களையும் சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறான் பண்டகாசூரன். ஆனா காளி படைத்திருக்கிறான். ஓஹோ, பண்டகா வேட்டிலை. ஆமா, சரி. அந்த காளியாக தேவி ஆனால் பண்டகாசூரனை படைத்து எல்லாம் சிறைபிடிச்சுட்டு இருக்கிறான். அதனால நீ சென்று ஊதாக அந்த காளியம்மன் ஆங்கார கோபத்தில் இருக்கிறாளா, சரி, இல்ல சாந்தமாக இருக்கிறாளா அப்படி என்பதற்காக உடனே சென்று நீ தூதாக போய் வா. அப்படியா? பார்த்து விட்டு வா, பிறகு பார்ப்போம். அப்படியே ஆகட்டும். கங்கணம் கட்டி விடுகிறேன். எதற்காக? சரியா? கங்கணம் கட்டி கொண்டு வெளி பார்த்து பாம்பு வார் இருக்கணும். வாகனத்தில் ஏறி புறப்பட்டு போய் வாசிக்கிறோம். எங்கே என் எரும வாகனமே? என்னுடைய வாகனம். பண்டகாமேட்டுக்கு போகணும். புண்டகாமேட்டுக்கா? பண்டகாமேடு நானோ தென் திசையிலே வாழ்ந்து வருகின்ற இந்த உலக மக்களுடைய உயிரை பிடிக்கின்ற நானோ யமதர்மன். அடே சண்டாளா, யமதர்மராஜா, எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய்? பண்டகாமேட்டில் வந்து பண்டகாசூரனாகப்பட்டவன். பண்டகாசூரன் உன்னுடைய படைப்பில பிறந்தவனா? அனைத்து தேவாதி தேவர்களை அடித்து சித்திரவதை செய்து சிறையிலே வைத்திருக்கிறான். அதனால அந்த தேவாதி தேவனை தூதாக அனுப்பி அந்த தேவாதி தேவ விடுதலை செய். யமதர்மராஜா, பண்டகாசூரனாகப்பட்டவன் தேவர்களை ஆட்டி படைக்கின்றான், சித்திரவதை செய்கின்றான். அதனாலே தேவர்களுக்காக நீ வக்காலத்து வாங்குவதற்காக வந்திருக்கிறாய். தூதூராக வந்துள்ளேன். உன்னுடைய மகனிடத்திலே சொல்லி அந்த தேவாதி தேவனை விடுதலை செய்ய சொல். இல்லை என்றால் உயிரை நான் எடுத்து விடுவேன். என் உயிரை எடுப்பதற்காக நீ வந்திருக்கின்றாய். மரியாதையாக வந்த வழி விட்டு வராத வழி திரும்பி ஓடிவிடு. ஒரு முடியாது. அப்படியா? உனக்கு மேல் உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் தேவர்களை விடுதலை செய்து விட்டு அந்த தேவாதி தேவருடைய பாதத்திலே போய் விழுதி. என்ன ஒரு ஆணுவம் உனக்கு? எருமை மீது ஏறி வந்து தேவர்களை விடுதலை செய்வாயா செய்ய மாட்டாயா என்று ஆணவத்தோடு எருமை மீது ஏறிக்கொண்டு ஆணவத்தோடு தேவர்களுக்காக நீ வக்காலத்து வாங்கும். இதோ என் கையிலே இருக்கின்ற பாச கயிறை உன் மேல் வீசினாள் என்றால் உன் உயிர் எமன் பதிவார் என்று. இதோ தேவாதி தேவனை விடுதலை செய்ய சொல்லி தேவ தூதுவனாக போனேன். ஆனால் அந்த காளியாக மட்டும் மாசக்தி பார்வதா இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்கும் உருவம் எடுத்து அங்கார கோபமாக இருக்கின்றார்.
என்ன செய்தான்? நான் அவளிடத்துல விடுதலை செய்த சொல்லணும். என்னுடைய வாகனமாகப்பட்ட எறும்பு வாகனத்தை காவு வாங்கி கொண்டிருந்தாள். சிறிது நேரம் வாங்கியிருந்தால் என்னுடைய உயிரையும் எடுத்திருப்பார் அவள். தப்பித்து விட்டார். உண்மையா? எருமைக்கடா காமு வாங்கி விட்டாளா? நான் என்ன சொல்கிறேன் என்றால் அனைவரும் காளியம்மனுடைய பாதத்திலே போய் விழ வேண்டும். தருமா இதோ சக்திதான் பெரிது என்று சொல்லிவிட்டால் அவளோட கோபம் தணிந்து விடும். பாதத்திலே விழ வேண்டும். உனக்கு சமாதானம் தானே? சக்திதானே பெரிது. வாருங்கள் போகலாம். என்ன தேவர்கள் அறிவற்றவர்களும் ஒன்று சேர்ந்து தேவர்கள் தேவ கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து காலுக்கடியில் விழுந்து உன்னுடைய அவதாரமாகப்பட்டது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அவதாரம் எடுத்திருக்கிறார். உன்னுடைய அவதாரத்தை தாங்கினால் உலகமே தாங்காது. உன்னுடைய ஆங்காரத்தை குறைத்து கொண்டு இந்த சக்தினால் பெரியன்று அனைத்து தேவர்களும் சொல்லிவிட்டார்கள். தேவர்கள் மட்டும் கூறினால் பற்றாது. இந்த உலக மக்கள் அனைவரும் தேவர்கள் அனைவரும் சக்திதான் பெரியவர் என்று அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அதனாலே இருந்தாலும் அந்த சூரியனாகப்பட்டவர் மீண்டும் எங்களை சித்திரவதை செய்து அவனை அடைக்க வேண்டும் தாயே. அண்ணா, அவன் வேறு யாரும் கிடையாது. நான் படிக்கப்பட்ட பண்டகாசுரன். நான் தான் படைத்தேன். நான் தான் படைத்தேன். அதனாலே தேவர்களை அடித்து சித்திரவதை செய்து என் காலுக்கடியில் விழச் செய்ய வேண்டும் என்று சொல்லி பண்டகாசுரனை அடித்து வைத்தேன். எங்களை எல்லாம் விடுதலை செய்ய. அப்படியா? ஆமா, விடுதலை வேண்டும். பண்டகாசுரா, பண்டகாசுரா. யமதர்மன் என்று ஆனா இவனுடைய ஆயுள் முடிந்து விட்டதா இல்லையா? சிறிது நேரத்திலே உன்னுடைய ஆயுள் முடிய போகிறது. இருக்கிறதா? 3.25 நாளிகளில் உன்னுடைய ஆயுள் முடிய போகிறது. அது வரைக்கும் அவன் ஆடிக்கொண்டுதான் அப்படியா? இங்க இருந்து 3.25 நாளிகளை பார், உன்னுடைய உயிர் என்னவாக போகிறது. முடிய போகிறது. ஆமா, அவன் பார்த்தாயா? செய்யாத அட்டுளைகளை செய்து வருகிறான். அடே பண்டிகாசுரா மகனே, தேவர்களை அடித்து சித்திரவதை செய்த காரியத்தினால் தேவாதி தேவர்கள் அனைவரும் சக்திதான் பெரியவள் என்று சொல்லி அனைவரின் பாதத்தில் தஞ்சமடைந்து விட்டார்கள். அதனாலே தேவர்களை நீ இப்பொழுது விடுதலை செய்ய வேண்டும். என்ன சொன்னா? விடுதலை செய். செவிட்டு போய் கேட்கல. விடுதலை செய்யறாங்க. ஏமா அம்மா, புத்தின்னு மாறி போச்சா? இல்ல அவங்க வந்தோடனே நீங்க அவங்க கட்சி மாறிட்டியா? ஏப்பா ஏண்டி காளி கண்டாரவாடி முண்டை பைத்தியக்காரா, ஆத்தாவை போய் அப்படி கேட்காதடா. பெற்ற தாய் இதெல்லாம் ஒரு வார்த்தை. அப்படி ஏண்டா பெற்ற தாய் என்று பாராபடிக்கு தாறுமாறாக பேசுகிறாயா? ஏண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்க படிப்பீங்க, வேண்டாம்னா கொண்டு விட்டு போயிருவீங்க. நாங்களாம் எங்களால பார்த்தா எப்படி பைத்தியக்காரன் தெரியுதா? உன்னால் தேவர்களை விடுதலை செய்ய முடியுமா முடியாதா? அப்படி இருந்தாலும் பாப்படி பாப்ப பைத்தியார் புண்டுனா பாப்ப கேப்படி கேப்ப கேள புண்டுனா கேப்ப. உன்னால என்னன்னு செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு மாதம் விட முடியாது. ஏண்டா சண்டாளர் அஜபஜகா, தாய் என்று பாராமல்படிக்கு தேவர்களை விடுதலை செய்ய ஒரே காரணத்தினால் என்று பார்க்காமல் படிக்கு தாறுமாறாக பேசுகின்றாயே, வேண்டாமடா. சீக்கிரமாக தேவர்களை விடுதலை செய்து விட்டு வந்த வழி விட்டு வராத வழி ஓடி பேசிக்கொள். ஏண்டி உன் சௌரியத்துக்கு எங்களை எல்லாத்தையும் பொறுக்க வைப்பீங்க, எல்லாத்தையும் கொண்டு போடுவீங்க. ஒரு காலோட தேரம் செய்யக்கூடிய கம்மலாட்டி பெண்ணி உன்னால என்னடி செய்ய முடியும்? அப்படியா? மயிரை கூட போட முடியும்.
மறைந்து விட்டு பேசாதே. மரியாதையாக விட்டு விட்டு ஓடி பிழைத்து விடு. ஒரு மாதம் விட முடியாது. உன்னால என்னடி செய்ய முடியும்? செஞ்சு பார்க்கலாம். அப்படியா? என்ன செய்ய முடியும் விட்டு விட்டாயா? மகனே, அவனை கொன்று விடு. அப்படியா? இவனை கொன்று விடு. இவன் நமக்கு தேவையே கிடையாது. இவெல்லாம் ஒரு பிள்ளையா நமக்கு? தாய் தந்தையை மதிக்க தெரியாத தருதலை பிள்ளை. அவனை கொன்றுமா வேடிக்கை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்தையும் படிக்க வைப்பீங்க. உங்களுக்கு காரியம் ஆன உடனே அவங்களுக்கு கொண்டு போட்டு போயிருவீங்க. எல்லாம் இருக்கணும். காரியத்துக்கு காலை பிடிப்பேன். காரியம் ஆன உடனே காலை வாரி விட்டு போயிருவேன். ஆமாடா. என்னடா ஏண்டா ஏ சிவபெருமான உங்க வேலை குதிரை பாரதி என்ன சொல்றான் பாரு. எப்படி? உங்களுக்கு வேணும்னா படிப்பீங்க. காரியம் ஆகும்னா எல்லாத்தையும் காலில் உழுவுங்க. காரியம் ஆன உடனே காலை வாரி விட்டு போயிருவீங்க. உங்க வேலை குதிரை தெரிய முடியும் எங்களுக்கு. உன்னை போல் எத்தனை அறிஞர்களை நான் பிறக்க செய்வேன், அழிக்கவும் செய்வேன். அப்படியா? மறந்து விட்டு பேச வேண்டாம். விடுதலை செய்து விட்டு ஓடிப்போ. ஒரு மாதம் தேவாதி தேவர்கள் அனைவரும் விடுதலை செய்ய முடியாது முடியாது முடியாது. அப்படி கொல்லாமல் கொடியா போதே. முடிஞ்சு போயிட்டானா? இன்னும் முடியவில்லை. யம தர்ம சொன்ன மாதிரியா கொண்டு போட்டாங்கடா கேன போட்டாங்கடே. கேளுங்கள் செல்வர்களே. அண்ணா தங்கா வா இங்கே. ஆடுவோம் இந்த யமுதர்மராஜனுக்கு. ஏறி வந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டீர்கள். நான் மட்டும் தன்னன் தனிமையிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எரும வாகனத்தை காவு வாங்கினார் அல்லவா என்னுடைய தங்கை. என்ன காரணம்? யமதர்மா, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எருமைக்கு கடை காவு வாங்கணும். காரணம் என்ன? என்ன? இதோ பார்வதியோ பரமசிவனோ இதோ அரமனையில வெள்ளிங்கிரியில தாயம் விளையாடி கொண்டிருந்தா. ஓ, தாயம் பகடை ஆடி கொண்டிருந்தார்கள். ஆமா, சரி. அப்படி பகடை ஆடி கொண்டிருக்க நேரத்திலே நீ அந்த நேரத்திலே உயிர் பிடிக்க இந்த யம எருமையோடு ஏறிக்கொண்டு சென்றாய். கைலங்கிரி வழியாக போனேன். ஆமா, உண்மையா? அதை திரும்பி பார்த்து எருமையாகப்பட்டேன். என்ன ஒரு திமிரு இந்த சத்திய பார்த்து சிரித்து கொண்டு தலையை அசைத்து கொண்டு போனது. ஓ, எதற்காக? இரண்டு பேர்களும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேவலமா உலகத்துல முதல் தெய்வம் ஆமா சிவபெருமான சத்தியம் ஆமா கைலங்கிரியில உட்கார்ந்து பகடி ஆடுறாங்க அப்படி என்று சொல்லி கேவலமாக பின்புறம் திரும்பி கேவலமாக சிரித்தது. சரி, அப்பவே பார்வதி என்கிட்ட வந்து சொன்னா, அண்ணா ஒரு எருமையாகப்பட்ட சரி என்னை பார்த்து ரொம்ப கேவலமா பேசி சிரிச்சிட்டு போகுதண்ணா. சரி, நான் அங்கார கோபம் கொண்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பார்வதி ஆகப்பட்டவர் உங்களுடைய தங்கை. ஆமா, சரி. அதுக்கு தான் நான் சொன்னேன். எப்படி? நாள் வரும் காலம் வரும் அன்று நீ காவு வாங்குவாய். சரி, பயப்பட வேண்டாம் அப்படி என்று வரத்தை கொடுத்து சரி அன்று காவு வாங்குவது இன்று காவு வாங்கிவிட்டால் எருமை கடாயே. சமயம் கிடைத்தது போல் சமயத்திலே அந்த எருமையை காவு வாங்கி கொண்டேன். நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டதா? நிச்சயமாக ஆகட்டும் தாயி. அண்ணா, இதே போலவே நாளை வரும் கலியுகம் பிறக்கும். அந்த கலியுகத்திலே அப்படி ஊர் என்று இருந்தால் உன்னை போல ஒரு தெய்வத்தை காலியாக அமர வைத்து உனக்கு வருடத்துக்கு ஒரு முறை காளியாய்க்கு திருவிழா போட்டு எருமைக்கடா வெட்டி உன்னை பொங்க வைத்து பூச்சாட்டி உன்னை திருவிழாக வைத்து கொண்டாடுவார்கள். அந்த மக்களை எந்த குறை இல்லாமல் காத்து கருப்பு பேய் பிசாது பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் அஞ்சிலே தீயட்டால் எப்படி பசுமா எரியுமோ அதே போல பிடித்த கிரகம் எல்லாம் விலகி அந்த காத்து வருவாய் தாயே, காத்து வருவாய். அப்படியாக கேளுங்கள் சபையர்களே. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கங்கை சக்தி பெரியதா இல்லை பண்டகாசூரன் பராசக்தி சண்டை என்னும் நாடகத்திலே ஏற்றுள்ளவரை நாட்டிலே விளம்பரம் செய்தோம். எங்களுடைய நாடகம் பிடித்திருந்தால் எல்லா சோரோ கைத்தட்டுங்கள் பார்க்கலாம்.